வணக்கம், இது உங்கள் வண்ண காரிகை. பனைமரத்தோட எல்லா பாகங்களுமே நமக்கு பயனுள்ளதா இருக்கு. அந்த வகையில பனைமரத்திலிருந்து நமக்கு நொங்கு, பதனி, கருப்பட்டி, பனம்பழம், பனம் சீம்பு, பனங்கிழங்குன்னு பல பொருட்கள் நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு இந்த பதிவுல ரொம்பவே ஆரோக்கியமான, சமீப காலங்கள்ல ரொம்ப அரிதா கிடைக்கிற பனம்பழத்தை சுட்டு சாப்பிட போறோம். பனைமரத்தை பூலோக கற்பக விருட்சம்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தருது பனைமரம். பனைமரத்தோட எந்த பொருளுமே வீணா போகாதுங்க. நொங்கு காய்க்கிற சமயங்களில் அதை சாப்பிட நம்ம தவிர்த்தோம்னா அது பழுத்து பனம்பழமாக கீழே விழும்போது அதை சுட்டு சாப்பிடலாம். அந்த பருவமும் தவறி போயிடுச்சுன்னா அது வேர் விடும்போது அதை வெட்டி பனம் சீம்பா சாப்பிடலாம். அந்த பருவமும் தவறி போயிட்டா பனங்கிழங்கா இருக்கும்போது அதை எடுத்து பனங்கிழங்க வேக வச்சும் சாப்பிடலாம். நார்ச்சத்து மற்றும் பிறச்சத்துக்கள் அதிகமாகவே நிறைந்தது பனம்பழம். இப்போ மாதிரி எந்தவித நொறுக்கு தீனிகளும் கிடைக்காத என்னோட சின்ன வயசுல பனம்பழம் விழுற சமயங்கள்ல கட்டாயம் பனம்பழம் சுட்டு தினமும் சாப்பிடுவோம். பனம் சீம்பு வெட்டுறதுக்காக பனம்பழத்தை முளைக்க போட்டிருக்காங்க. எங்கள் பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்லையோ இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லையோ எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வண்ண காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான பனம்பழத்தை நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. மேலும் புதிய பதிவுகளுக்கு மறக்காம வண்ண காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.